நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க, வாங்க பார்க்கலாம். சாப்பாடு சூடாக வடிச்சாச்சுங்க, சுட சுட இருக்குது. உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுருக்குறேங்க. நல்லா உருளைக்கிழங்கு தோலெலாம் சீவிட்டு நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் வச்சுருக்குறேங்க. சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே வாசம் அடிக்கும். முருங்காயும் முள்ளங்கியும் போட்டு சாம்பார் வச்சு கொஞ்சம் வச்சுருக்குறோங்க. நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். சாம்பார் முருங்காய் முள்ளங்கி போட்டு சாம்பார். முட்டை பொரியல் பண்ணியிருக்கிறேங்க. நான் மஞ்சத்தூள்லாம் போட மாட்டேன். பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வச்சுருக்குறேங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி பல தானியம் போட்டு உப்புடு சுட்டுருக்குறேங்க. இதுதாங்க சூப்பர். பல தானியம் முளைக்கட்டி வச்சு நல்லா உப்புடு சுட்டுருக்குறேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லா சத்து. ஏன்னா எல்லாமே முளைக்கட்டி வச்சு தானே செஞ்சிடறோம். அதனால் சூப்பராக இருக்குங்க. இதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.